உலகிற்கு ஒளியாக இருங்கள். கிறிஸ்து இயேசுவில் பேரன்பு மிகுந்த சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் தந்தையின் பெயரால் தீப ஒளி திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். 2 நாட்களுக்கு முன்பாக நமது குழந்தை இயேசு மழலையர் தொடக்கப்பள்ளி இன்ஃபன்ட் ஜீசஸ் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளிக்கு செவ்வாய்க்கிழமை அன்று தீப ஒளி திருவிழாவை நாங்கள் கொண்டாடினோம். அப்பொழுது காலையிலே பள்ளிக்கு சென்ற பொழுது 2 பெரிய பெட்டிகள் வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது நான் அங்கிருந்து தலைமை ஆசிரியை பார்த்து கேட்டேன், எதற்காக இந்த 2 பெட்டிகள் என்று. அப்பொழுது அவர் சொன்னார், ஒரு பெட்டியில் இந்த குழந்தைகள் இனிப்புகளை எல்லாம் கொண்டு வந்து வைப்பார்கள், மற்றொரு பெட்டியில் குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய சிறிய வெடிப்பொருட்கள், அதாவது புஸ்வானம், கம்பி மத்தாப்பு, இந்த பொருட்களை எல்லாம் வைப்பார்கள் என்றார்கள். மாலை நானும் தந்தையும் சென்றிருந்த பொழுது அந்த பெட்டி 2மே முழுவதுமாக நிறைந்திருந்தது. உண்மையிலேயே கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒளியாக இருங்கள் என்பதற்கு அவர்கள் ஆகச்சிறந்த உதாரணமாக இருந்தார்கள் என்பது புலனானது. தீப ஒளி திருநாள், கிறிஸ்து ஒளி, நாம் ஒளியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் பார்ப்பது என்னவென்றால், நம்மிடம் இருக்கக்கூடியதை பிறரோடு பகிர்ந்து கொள்வதுதான். இருளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் ஒளியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இயேசு சொல்லக்கூடிய உண்மையான வார்த்தையாக இருக்கிறது. அதைத்தான் அந்த பிள்ளைகள் கொண்டாடினார்கள். இன்றைய விழா உணர்த்தக்கூடிய 3 முக்கியமான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். கிறிஸ்து என்ற ஒளி இந்த உலகிற்கு வந்ததன் வரலாறு என்ன, அந்த ஒளி நமக்கு உணர்த்தக்கூடிய உண்மைகள் என்ன, அதன் வழியாக நாம் செய்ய வேண்டிய செயல்பாடுகள் என்ன. முதலாவதாக ஒளி தோன்றிய வரலாறு. நாம் தொடக்க நூலிலே வாசிக்கின்றோம், கடவுள் உலகையெல்லாம் படைத்து விட்டார், ஆதாமையும் ஏவாளையும் தன் உருவிலும் சாயலிலும் படைத்து விட்டார். இப்பொழுது அவர்கள் கடவுளுடைய கட்டளையை மீறி நடுவில் இருந்தக்கூடிய அந்த மரத்தின், விளக்கப்பட்ட மரத்தினுடைய கனியை உண்கிறார்கள். அதனால் அவர்கள் கடவுளுடைய அன்பை புறக்கணித்து விடுகிறார்கள். அப்பொழுது கடவுள் அந்த பாம்பை பார்த்து குறிப்பிடுகிறார். தொடக்க நூல் 3:15 வாசிக்கின்றோம். இதைதான் முதல் நற்செய்தி என்று விவிலிய ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம். உன் வித்து அவளது குதிங்காலை காயப்படுத்தும், அவள் வித்து உனது தலையை காயப்படுத்தும். ஆக கிறிஸ்து இந்த உலகிற்கு வரப்போகிறார் என்ற செய்தியை தொடக்க நூலிலே ஆண்டவர் குறிப்பிட்டு விட்டார். இந்த உலகத்துல எத்தனையோ மக்கள் இனங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஏன் கடவுள் இஸ்ரேல் மக்களை தனது இனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும்? அன்பு மிகுந்தவர்களே, நாம் வரலாற்றை பார்க்கின்ற பொழுது இந்த உலகிலேயே அதிகமாக அடிமைப்பட்ட ஒரு இனம் உண்டு என்றால் அதுதான் இஸ்ரேல் இனம். எவ்வாறு? முதலாவதாக அவர்கள் எகிப்தியர்களிடம் அடிமைகளாக துன்புறுகிறார்கள். ஏறக்குறைய கிமு 1800 கிமு 1446 வரை 400 ஆண்டுகள் அவர்கள் அடிமைகளாக துன்புறுகிறார்கள். இப்படி அந்த துன்புற்ற காலத்திலிருந்து அடுத்த கட்டமாக கடவுள் அவர்களை மீட்கிறார். அடுத்த கட்டமாக அவர்கள் அசிரியர்களிடம் அடிமைகளாக இருக்கிறார்கள். கிமு 722 முதல் அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். அப்படி அவர்களிடம், அசிரியர்களிடம் அடிமைகளாக இருந்த பொழுதும் கடவுள் அவர்களை மீட்டு கொண்டு வருகிறார். அடுத்த கட்டமாக அவர்கள் பாபிலோனியர்களிடம் அடிமைகளாக துன்புறுகிறார்கள். கிமு 586 முதல் 538 வரை ஏறக்குறைய 48 ஆண்டுகள் அவர்கள் அடிமைகளாக துன்புற்று கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் கடவுள் அவர்களை மீட்டு வருகிறார். அடுத்த கட்டமாக அவர்கள் பாரசீகர்களிடம் அடிமைகளாகிறார்கள். 538 முதல் 332 வரை ஏறக்குறைய 206 ஆண்டுகள். அடுத்த கட்டமாக கிரேக்கர்களிடம் 165 ஆண்டுகள் அடிமைகளாக துன்புறுகிறார்கள். அனைத்தும் முடிந்து இறுதியாக வருகின்ற பொழுது ரோமையர்கள் வந்து விடுகிறார்கள். அவர்களிடம் அடிமைகளாகிறார்கள். உண்மையிலேயே அடிமை நிலையினுடைய உணர்வை நாம் பெற வேண்டும் என்றால், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, நாம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், வட இந்தியர்கள் இங்கு வருகிறார்கள், நாம் அயல் நாட்டுக்கு சென்று பணிபுரிகிறோம். தனது வாழ்வாதாரம் என அனைத்தையும் இழந்து உண்பதற்கே வழி இல்லாமல், எப்பொழுது நான் இறைவனை பார்க்க போகின்றேன், எனக்கு வாழ்வதற்கு வழியே கிடையாதே என்று அனைவராலும் கைவிடப்பட்ட நிலை இருக்கிறது பற்றுகிறீர்களா? அந்த நிலைதான் மிகவும் மோசமான நிலை. அந்த நிலையைத்தான் இந்த இஸ்ரேல் மக்கள் அடைகிறார்கள். இப்படி தங்களது வாழ்வையே இழந்த சூழலில்தான் கடவுள் அவர்களுக்கு ஒளியாக சொல்கிறார். அதைத்தான் நாம் இறைவாக்கினர் எசையா நூல் 7:14 வாசிக்கின்றோம். இதோ கருவுற்றிருக்கும் ஒரு இளம் பெண் ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுங்கள் என்று கடவுள் வாக்குறுதி அளிக்கிறார். இதுவரை நீங்க இருட்டிலே நடந்துட்டீங்க, இனிமேல் நீங்கள் ஒளியை நோக்கி நகரப் போகிறீர்கள் என்பதை தான் இன்றைய முதல் வாசகம் வெளிப்படுத்துகிறது. எசையா 9:2 காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்று இயேசு பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எசையா இறைவாக்கினர் சொல்லிவிடுகிறார். அதனைத் தொடர்ந்து சக்கரியா 9:9 நாம் வாசிக்கின்றோம்.
இயேசு பிறப்பதற்கு ஏறக்குறைய 500 ஆண்டுகளுக்கு முன்பாக சக்கரியா சொல்கிறார், மகளே சீயோன் மகிழ்ந்து களிக்கூறு, மகளே எருசலேம் ஆர்ப்பரி, இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். இந்த வார்த்தை தான் அந்த மக்களுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை அளிக்கிறது. ஆக ஒரு ஒளி நம்மை நோக்கி வருகிறது என்ற எண்ணம், ஏக்கம் அந்த இஸ்ரேல் மக்களின் வாழ்வில் மிக ஆழமாக இருந்தது. அடுத்த கட்டமாக இந்த ஒளி நமக்கு உணர்த்தக்கூடிய உண்மை என்ன? அன்பு மிகுந்தவர்களே, இதுவரை செல்வந்தர்கள் மட்டும்தான் ஆசி பெற்றவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் மட்டும்தான் ஆசி பெற்றவர்கள். இப்படிப்பட்ட சூழலில் இயேசு பிறக்கிறார். யாருக்காக பிறக்கிறார்? ஏழைகளுக்காக பிறக்கிறார். அதன் அடையாளம் தான் இயேசு மாளிகையில் பிறக்கவில்லை, மாறாக சாதாரண மாட்டு தொட்டிலில் பிறக்கின்றார். எளிய மக்கள் பார்க்கக்கூடிய விதத்திலே பிறக்கின்றார். அவரை தேடி 3 ஞானியர்கள் வருகிறார்கள். அதற்கு ஒளி காட்டியது அந்த விண்மீன். இந்த செய்தி யாருக்கு அறிவிக்கப்பட்டது? ஆடு மேய்க்கக்கூடிய எளிய மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆக இயேசுவினுடைய பிறப்பு செய்தி, அந்த ஒளி யாருக்கானது என்றால் நம்மை போன்ற ஏழை எளிய மக்களுக்கானது. இந்த ஒளி நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய மற்றொரு முக்கியமான செய்தி என்னவென்றால், அதைத்தான் திருத்தந்தை பிரான்சிஸும் கூட இன்றைய நாளில் நமக்கு வெளிப்படுத்துகிறார். எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது என்ற சமீபத்திய மடலிலே அவர் குறிப்பிடுகின்றார். இயேசு என்ற ஒளியானது ஏழைகளுக்கான ஒளியாக இருக்கிறது. வாழ்விலே எனக்கு வாழ்வதற்கே வழியே கிடையாது, அனைத்து விதத்திலும் விரக்தியானவர்கள், படிப்பிலே பெரிய அளவிலே விருப்பமில்லை, தொழில் எவ்வளவு செய்தாலும் என்னால் முன்னேற முடியவில்லை என்று வாழ்வை வெறுத்திருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நமது ஆறுதலான ஒரு சில வார்த்தைகள் தான் அவர்களுக்கு ஒளியாக மாறிவிடும். ஆக தீப ஒளி என்பது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒளி அல்ல, மாறாக ஒவ்வொரு நாளும் நம் வழியாக பிறருக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒளியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் திருத்தந்தை பிரான்சிஸினுடைய கூற்றாகவும் இருக்கிறது. ஆகவே சிந்தித்து பார்ப்போம், நாம் யாருக்கெல்லாம் ஒளியாக இருக்க போகின்றோம்? அல்லது ஒருவேளை நாம் பிறருக்கு இருட்டாக இருந்திருந்தால், இவரை போல நாம் ஒருபோதும் வாழ முடியாது என்று ஒரு சில மனிதர்களை நாம் வைத்திருப்போம். ஒரு சில மனிதர்களை இவர்களைப் போலத்தான் வாழ வேண்டும் என்று அவர்களை நாம் நமது முன்மாதிரியாக, ரோல் மாடலாக வைத்திருப்போம். ஆக நாம் எந்த நிலையில இருக்க போகின்றோம்? நாம் பிறருக்கு ஒளியாக இருக்க போகின்றோமா அல்லது இருளாக இருக்க போகின்றோமா? ஒளியாக இருக்க வேண்டிய அருளை வேண்டி இறைவனிடம் மன்றாடுவோம்.